ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். சந்தேகம் தீர வேண்டுமா? சந்தேகப்படுபவனை தீர்த்துக்கட்டு. பக்தரின் கேள்வி. ஆன்மீகத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு. எதிலும் உறுதியா தெளிவு பெற முடியல. சந்தேகங்களையெல்லாம் எப்படி தீர்க்கிறது? பகவானின் பதில். சந்தேகத்தை தீர்க்கிறதுன்னா சந்தேகப்படுறவனை தீர்த்து கட்டுறதுதான். சந்தேகப்படுறவன் இல்லைன்னா ஒரு சந்தேகமும் வராது. பகவான் ரமணரின் இந்த பதிலை குறித்து ஒரு மாணவி தன் குருவிடம் வினவி விளக்கம் பெறுகிறாள். குருவே வணக்கம். இன்று பகவான் ரமணரின் ஒரு கேள்வி பதிலை படித்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. பொதுவாக சந்தேகங்களை கேட்டால் பெரியவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் ரமணர் என்னடாவென்றால், சந்தேகத்தை தீர்க்கிறதுனா சந்தேகப்படுறன தீர்த்து கட்டுறதுதான் என்கிறார். இது கொஞ்சம் பயங்கரமாக இல்லையா? சந்தேகப்படுபவன் நான் தானே, என்னை தீர்த்து கட்டுவதா? தற்கொலை செய்து கொள்ளச் சொல்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை குருவே. வண்டார்குழலி, பயப்படாதே. ரமணர் உடல் ரீதியான தற்கொலையை சொல்லவில்லை. அவர் சொல்வது மனோநாசம், அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மைண்ட் ஆர் ஈகோ. முதலில் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் சந்தேகங்களுக்கு முடிவே கிடையாது. அடடடா, ஆன்மீக மெய்யியலில் எவ்வளவு சந்தேகங்கள்! கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா? கடவுள் எங்கும் இருக்கிறாரா எங்கோ இருக்கிறாரா? அத்வைதம் சரியா துவைதம் சரியா? மறுபிறவி என்று ஒன்று உண்டா இல்லையா? கர்மவினை விதிப்பயன் என்பவையெல்லாம் உண்மையா? உண்மையாயின் கர்மவினை பயனை மாற்ற முடியுமா முடியாதா? முக்தி என்பது இப்பிறவியிலேயே கிட்டக்கூடியதா அல்லது இறப்புக்கு பிறகுதானா? முக்தியில் ஜீவாத்மா பரமாத்மாவில் கலந்துவிடுமா அல்லது தனியாகத்தான் இருக்குமா? கடவுளை அறிவதற்கு ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதா, பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதா அல்லது யோக மார்க்கத்தை கடைபிடிப்பதா? ஸ்வர்க்கம் நரகம் என்பவையெல்லாம் உண்மையா? இறப்புக்கு பிறகு ஆன்மா எங்கே போகும்? அத்வைத சித்தாந்தம் உலகம் வெறும் பொய்த்தோற்றம் என்று சொல்கிறதே. கண்ணெதிரே தெரிகின்ற இந்த உலகம் எப்படி வெறும் பொய்த்தோற்றமாக இருக்க முடியும்? இந்த ஞானி சொல்வது சரியா, அந்த ஞானி சொல்வது சரியா? இவர் உண்மையிலேயே ஞானிதானா அல்லது போலியா? அப்பப்பா, எவ்வளவு ஐயங்கள், எவ்வளவு கேள்விகள்! ஒரு சந்தேகத்திற்கு நான் பதில் சொன்னால் அந்த பதிலிலிருந்து உனக்கு இன்னொரு சந்தேகம் முளைக்கும். புராணக் கதைகளில் சில அரக்கர்களின் தலைகளை வெட்ட வெட்ட புதிய தலைகள் முளைக்குமே, அதுபோலத்தான் சந்தேகங்களும். ஒரு சந்தேகம் தீர்ந்தால் அடுத்த சந்தேகம் முளைத்துவிடும். ஒரு பதில் பிறக்கும் போதே பல கேள்விகளை கர்ப்பத்தில் சுமந்தபடித்தான் பிறக்கும். தான் பிறந்த அந்த கணமே அந்த பதில் புதிய கேள்விகளை பிரசவித்துவிடும். எனவே அறிவு ரீதியான பதில்களை அடுக்கடுக்காகப் பெற்று ஒருபோதும் அமைதி காண முடியாது. ரமணர் என்ன செய்கிறாரென்றால், கிளைகளை வெட்டாமல் மரத்தின் வேரையே வெட்டச் சொல்கிறார். மரத்தின் வேரை வெட்டுவது புரிகிறது. ஆனால் இங்கே சந்தேகப்படுபவன் என்று யாரை சொல்கிறார்? உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, கடவுள் இருக்கிறாரா என்று. உடனே நீ கேட்கிறாய், யார் சந்தேகப்படுவது? பதில் என்ன? நான். சரி, இந்த நான் யார்? உன் உடல் சந்தேகப்படுகிறதா? ஜடமான உடலுக்கு சந்தேகம் வராது. உன் ஆன்மா சந்தேகப்படுகிறதா? அதுவே அறிவின் வடிவம், அதற்கு சந்தேகம் வராது. அப்படியானால் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் ஒரு போலி ஆசாமி இருக்கிறான். அவன்தான் அகந்தை அல்லது மனம். அவன்தான் இந்த சந்தேகங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. ரமணர் சொல்வது, தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை, அதாவது சந்தேகங்களை ஒவ்வொன்றாக அழித்து கொண்டிருக்காதே, அந்த தொழிற்சாலையையே மூடிவிடு. தொழிற்சாலையை மூடுவது சரி, ஆனால் அது எப்படி சாத்தியம்? சந்தேகப்படுபவனை எப்படி தீர்த்து கட்டுவது? இதற்கு சிறந்த உதாரணம் கனவு. நீ ஒரு கனவு காண்கிறாய். கனவில் நீ ஒரு காட்டில் வழிதவறி விட்டாய். பசிக்கிறது, தாகமடிக்கிறது, புலி துரத்துகிறது. இப்போது கனவில் இருக்கும் உனக்கு 1000 சந்தேகங்கள். எந்த பக்கம் போவது? சாப்பாடு எங்கே கிடைக்கும்? புலியிடமிருந்து எப்படி தப்பிப்பது? இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தேடினால் அது முடியுமா? முடியாது குருவே. காட்டுக்கு பதில் கிடைத்தால் சாப்பாடு பிரச்சனை வரும். சாப்பாடு கிடைத்தால் புலி பிரச்சனை வரும்.
சரியாகச் சொன்னாய். அப்படியானால் ஒரே நொடியில் இந்த எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சந்தேகங்களையும் தீர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன? விழித்துக் கொள்வது. மிக சரி. நீ கண் விழித்து விட்டால் என்ன ஆகும்? அந்த காடு, அந்த பசி, அந்த புலி, அந்த பாதை எல்லாமே மறைந்துவிடும். முக்கியமாக அந்த காட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தானே ஒருவன், கனவு காண்பவன், அவன் அழிந்து விடுவான், தீர்த்து கட்டப்படுவான். விழித்த பிறகு படுக்கையில் இருக்கும் நீ மட்டும்தான் இருப்பாய். ரமணர் சொல்வது இதைத்தான். சந்தேகங்கள் எல்லாமே கனவு போன்றவை. சந்தேகப்படுபவன் கனவு காண்பவன். ஞானம் என்னும் விழிப்பு வந்துவிட்டால் சந்தேகப்படுபவன் அழிந்து விடுவான். அவன் அழிந்தால் கேள்விகளே இருக்காது. விடை மட்டுமே, அதாவது ஆன்மா மட்டுமே மிச்சமிருக்கும். விழித்துக் கொள்வது என்பது புரிகிறது. ஆனால் இப்போது வரும் சந்தேகங்களை எப்படி எதிர்கொள்வது? சந்தேகம் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ரமணர் இதற்கு ஒரு எளிய வழி வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும்? உடனே அந்த சந்தேகத்திற்கு பதில் தேடாதே. மாறாக, இந்த சந்தேகம் யாருக்கு வந்தது என்று கேள். எனக்கு வந்தது என்று பதில் வரும். உடனே அந்த நான் யார் என்று கேள். அப்படி அந்த நான் என்பதை தேடத் தொடங்கினால் மனம், அதாவது சந்தேகிப்பவன் காணாமல் போய்விடும். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருக்கிறான். காவல்துறை உள்ளே வந்து கைவிளக்கு வெளிச்சத்தை பாய்ச்சி தேடுகிறது. காவல்துறை தேடுவதை பார்த்தால் திருடன் என்ன செய்வான்? ஓடி ஒளிந்து விடுவான் அல்லது தப்பித்து விடுவான். அதேதான் நடக்கும். நான் யார் என்று நீ தேட ஆரம்பித்தால் சந்தேகத்தை போட்ட அந்த மனம் அல்லது அகந்தை என்ற திருடன் ஓடிவிடுவான். ஏனென்றால் அவனுக்கு இருட்டு இருந்தால்தான் பிழைப்பு. விசாரணை என்ற வெளிச்சம் வந்தால் அவன் செத்து விடுவான், தீர்த்து கட்டப்படுவான். சந்தேகிப்பவன் அழிந்துவிட்டால் அப்புறம் சந்தேகம் கேட்க அங்கே யார் இருக்கிறார்கள்? யாருமில்லை. அந்த மௌனம்தான் விடை. குருவே, இது மிக அற்புதமான தர்க்கம். 1, கேள்விக்கு பதில் தேடினால் கேள்வி நீளும். 2, கேள்வி கேட்பவனை தேடினால் கேள்வி கேட்பவன் அழிவான். 3, கேட்பவன் அழிந்தால் கேள்விகளும் அழியும். இதைத்தான் அவர் சந்தேகப்படுறவன் இல்லைன்னா ஒரு சந்தேகமும் வராது என்று சொன்னாரா? ஆமாம் மண்டார்குழலி. குருவே, பகவான் ரமணர் சொல்வது போல சந்தேகம் கேட்பவன் அழிந்துவிட்டால் அப்புறம் கேள்விகளே இருக்காது என்கிறீர்கள். ஆனால் உலகத்தில் அறிவாளிகளுக்குத்தான் கேள்விகள் தோன்றும், முட்டாள்களுக்கும் ஜடப்பொருட்களுக்கும் தான் கேள்விகள் தோன்றா என்று சொல்கிறார்கள். இப்போது சந்தேகப்படுபவனை அழித்துவிட்டு கேள்வியே இல்லாத ஒரு நிலைக்கு சென்றால் அது ஒரு மூட நிலையாகிவிடாதா? நான் ஒரு கல்லை போலவோ அல்லது மரம் போலவோ ஆகிவிடுவேனா? அறிவுச்சுடர் அணைந்து விடுமா? சபாஷ் மண்டார்குழலி, மிக அற்புதமான கேள்வி. ரமணரின் வழியை பின்பற்றுபவர்கள் நிச்சயம் கேட்க வேண்டிய கேள்வி இது. நீ சொல்வது சரிதான். கேள்விகள் கேட்பது அறிவின் அடையாளம்தான். ஆனால் ரமணர் சொல்லும் நிலை அறிவுக்கு கீழே உள்ள நிலை அல்ல, அது அறிவுக்கு மேலே உள்ள நிலை. இதை 3 நிலைகளாக பிரிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள். 1, மூடநிலை, த ஃபூல், அதாவது தமஸ். ஒரு இருட்டு அறை. அங்கே இருப்பவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு கேள்வியும் வராது, பதிலும் தெரியாது. இது அறியாமை. இதுதான் நீ பயப்படும் கல்லு போன்ற நிலை. 2, அறிவு நிலை, த இன்டெலெக்சுவல், அதாவது ராஜஸ். கையில் ஒரு டார்ச் விளக்கு வைத்திருக்கிறவன். அவன் வெளிச்சம் பாய்ச்சி பார்க்கிறான். இது என்ன? அது பாம்பு போல இருக்கிறதே, இல்லை கயிறா என்று கேள்வி கேட்கிறான், ஆராய்கிறான். இதுதான் நீ இப்போதிருக்கும் நிலை. இங்கே கேள்விகள் இருக்கும், தர்க்கம் இருக்கும். 3, ஞான நிலை, த நோவர், அதாவது சத்வா அல்லது துரியம். இப்போது சூரியனே உதித்துவிட்டது என்று வைத்துக்கொள். அறை முழுவதும் வெளிச்சம். டார்ச் விளக்கு தேவையா? தேவையில்லை. சூரிய வெளிச்சத்தில் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அங்கே இது பாம்பா கயிறா என்ற கேள்வி வருமா? வராது. தெளிவாகத்தான் தெரிகிறதே. கேள்வியே வராததற்கு காரணம் அவனுக்கு அறிவு மழுங்கிவிட்டதா அல்லது அறிவு முழுமை பெற்றுவிட்டதா?
அறிவு முழுமை பெற்றுவிட்டது. எல்லாம் தெளிவாக தெரிவதால் கேள்விக்கு இடமில்லை. அதுதான் ரமணர் சொல்லும் நிலை. கேள்விகள் இல்லாத நிலை என்பது சூன்ய நிலை அல்ல, அது பூரண நிலை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேள். நதியும் கடலும். நதி கடலை நோக்கி ஓடும்போது சலசலவென சத்தம் போடுகிறது, பாறையில் மோதுகிறது, வளைந்து நெழிகிறது. இதுதான் கேள்வி கேட்கும் மனநிலை. ஆனால் நதி கடலில் கலந்த பிறகு என்னவாகும்? சத்தம் அடங்கிவிடும், நதி அமைதியாகிவிடும். ஏன் அமைதியானது? அது செத்துவிட்டதா? இல்லை, அது மகா சமுத்திரமாகவே மாறிவிட்டது. நான் எங்கே போவது என்ற கேள்வி நதிக்கு இனி வராது. ஏனென்றால் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கே போய்விட்டது. சேர வேண்டிய இடத்தை சேர்ந்தவனுக்கு கேள்விகள் இருக்காது, வழியில் இருப்பவனுக்குத்தான் கேள்விகள் இருக்கும். ரமணர் சொல்வது, நீ வழியிலேயே நின்று கொண்டு 1000 கேள்விகள் கேட்காதே, கடலில் கலந்துவிடு, அதாவது சந்தேகிப்பவனை அழித்துவிடு. அப்போது நீயே விடையாக மாறிவிடுவாய். ஆகவே அது மூட நிலை அல்ல, அது பேரறிவு நிலை. அங்கே சந்தேகம் இருக்காது, ஆனால் தெளிவு இருக்கும். பேச்சு இருக்காது, ஆனால் ஆனந்தம் இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அறியாமை என்னும் அடர்ந்த இருளில் இருப்பதனால் கேள்வி இல்லாதவர்கள் முட்டாள்கள். அறிவு என்னும் அரைகுறை வெளிச்சத்தில் இருப்பதனால் இது அதுவா அது இதுவா என்றெல்லாம் கேள்வி எழுப்புபவர்கள் அறிவாளிகள், அல்லது அறிவாளி என்று தங்களை நினைத்துக் கொள்பவர்கள். பேரறிவாகிய வெளிச்சத்தில் உண்மை தெளிவாக புலப்பட்டுவிட்டமையால் கேள்வியே இல்லாதவர்கள், அதாவது தாங்களே விடையாகிவிட்டவர்கள் ஞானிகள். இப்போது புரிகிறது குருவே, நான் அடைய வேண்டியது ஐயம் எதுவும் இல்லாத அந்த அமைதி நிலையைத்தான். மிக சரி. ஞானத் தெளிவில் கேள்விகள் அடங்குவது ஓர் ஆனந்தமான அமைதி நிலை. நீ ஒரு கேள்வி தொழிற்சாலை அல்ல, நீ ஞான வடிவம். இனிமேல் ஆன்மீக ரீதியான சந்தேகம் வந்தால், இதை யார் கேட்கிறார்கள் என்று கேள். அந்த கேள்வியே சந்தேகப்படுபவனை தீர்த்து கட்டிவிடும். மிக்க நன்றி குருவே. பதில் சொல்வது குருவின் வேலை என்று நினைத்தேன். கேள்வி கேட்பவனையே அழிப்பதுதான் குருவின் வேலை என்று இன்று புரிந்து கொண்டேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.